பிரைஸ் பீ டு காட். இயேசு கிறிஸ்துவின் ஈடியற்ற நாமத்தில் உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த துதி வேளையிலே உங்களோடு கூட இணைந்து தேவனை ஆராதனை செய்வதில் ஆண்டவர் கொடுத்த நல்ல வாய்ப்புகளை நினைத்து மனதார தேவனுக்கு நாம் எல்லாரும் நன்றி செலுத்த போகிறோம். வேதம் சொல்லுகிறது, அவர் நாமம் அதிசயமானது, ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்கிற அவருடைய நாமத்தை மனதார நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்த நாம் கூடியிருக்கிறோம். நம்முடைய ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். காலை தோறும் அவருடைய கிருபைகள் புதியவைகளாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரை, எந்த சூழ்நிலையிலும் நான் உம்மை ஆராதிப்பதை ஒரு நாளும் நிறுத்திவிட மாட்டேன் என்று சொல்லி ஆண்டவரை உயர்த்துகிற அந்த இருதயத்தோடு இந்த நேரத்தில் தேவனை நாம் மகிமைப்படுத்த ஆரம்பிப்போம். அவர் நம்முடைய வாழ்க்கையில செய்த நன்மைகளை நினைப்போம். அவர் நம்முடைய வாழ்க்கையில செய்த ஆசீர்வாதங்களை நினைப்போம். அவர் இதுவரைக்கும் பாராட்டின நன்மைகளை நாம் நினைப்போம். ஆண்டவரே, அதிகாலை தோறும் நீர் எங்களை எழுப்புகிறீர். அதிகாலை தோறும் நீர் எங்களுக்கு புதிய கிருபைகளை உணர செய்கிறீர். இந்த நேரத்தில் ஆண்டவரே, இத்தனை நாட்கள் இந்த உலகத்திலே நாங்கள் ஜீவனம் பண்ணினது நிமித்தமாக நீர் எங்கள் மத்தியிலே பாராட்டின உம்முடைய அன்பிற்காக, உம்முடைய தயவிற்காக, உம்முடைய நேசத்திற்காக நாங்கள் நன்றி என்று சொல்லி உம்முடைய நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். என்னுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவேன் என்று சொன்ன தேவனே, ஆண்டவரே, தொடர்ந்து எங்கள் மத்தியில நீர் அசைவாடுவீராக. துதிக்கிற எங்கள் மத்தியில நீர் வெளிப்படுவீராக. உம்முடைய சத்தம் ஆண்டவரே இந்த நேரத்தில் எங்களோடு கூட தொனிக்க பண்ணும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் எங்களை நடத்துங்கப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நீர் நல்ல எபினேசராக, நல்ல துணையாளராக நீர் எங்களுக்கு இருக்கிறதுக்காக நன்றி என்று சொல்லுகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா உங்களுக்கு தான். ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா உங்களுக்கு தான். ஆண்டவரே, நாங்கள் செலுத்துகிற ஒவ்வொரு ஸ்தோத்திர பலிகளும், ஒவ்வொரு விண்ணப்பங்களும் எல்லாம் உங்களுக்கு தான். ஆண்டவரே, நீர் ஒருவரே பாத்திர, நீர் ஒருவரே தகுதியுள்ள தேவன், நீர் ஒருவரே நீர் எங்களை நடத்துகிறவர். சேர்ந்து பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். நல்ல கைகளை தட்டி உற்சாகமாக அவர் நல்ல தேவன், அவர் பரிசுத்தமுள்ளவர், அவர் நமக்கு நன்மைகளை செய்கிறவர். அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா உங்களுக்கு தான். ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா உங்களுக்கு தான். சொல்லுவோம், அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா உங்களுக்கு தான். ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா உங்களுக்கு தான். அப்பா உங்களுக்கு தான். அப்பா உங்களுக்கு தான். எபினேசர் இதுவரை உதவி நீரே. பாடுவோமா? எபினேசர் இதுவரை உதவி நீரே. இதுவரை உதவி நீரே. எபினேசர் இதுவரை உதவி நீரே. எபினேசர். அதிகாலை கைகளை தட்டி ஸ்தோத்திர பலி என்று சொல்லி பாடி தேவனை மகிமைப்படுத்துவோமா? ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா உங்களுக்கு தான். அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா உங்களுக்கு தான். ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா உங்களுக்கு தான். பரிசுத்தர்
பரிசுத்தர் பரலோக ராஜாவே. பாடுவோம். பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக ராஜாவே, பரலோக ராஜாவே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக ராஜாவே, பரிசுத்தர் பரிசுத்தர். கைகளை தட்டி சொல்லுவோம். அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா ஏசப்பா. பாடுவோம். அதிகாலை ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர பலி என்று சொல்லி பாடுவோம். ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே, எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே. பாடுவோமா? அவர் நாமத்தை உயர்த்துவோம். எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய் எல் ஷடாய். அதிகாலை ஸ்தோத்திர பலி. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தி சொல்லுங்க. ஆண்டவரே, என்னுடைய ஆராதனை எல்லாம் உமக்குத்தான். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று சொன்னீரே. ஆண்டவரே, நீர் யார் என்பதை விவரித்து சொல்ல இந்த நேரத்தை நீர் எனக்கு தந்ததுக்காக நன்றி என்று சொல்லி உம்மை பாடுகிறேன். அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்குத்தான். எல்ரோயி எல்ரோயி என்னையும் காண்பவரே. பாடுவோமா? எல்ரோயி எல்ரோயி என்னை காண்பவரே, என்னை காண்பவரே. எல்ரோயி எல்ரோயி என்னை காண்பவரே. நம்மை காண்பவர் எல்ரோயி எல்ரோயி. அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா ஆராதனை. கரங்களை உயர்த்தி மனசார ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு ஆண்டவரே ஆராதனை. அப்பா அப்பா உங்களுக்குத்தான். அப்பா அப்பா உங்களுக்குத்தான். அப்பா அப்பா சொல்லி பாடுவோம். அப்பா அப்பா உங்களுக்குத்தான். அப்பா அப்பா உங்களுக்குத்தான். யெகோவா ஈரே எல்லாமே பார்த்து கொள்வீர். எங்க வாழ்க்கையிலே எங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற தெய்வம் நீங்க மட்டும்தான் ஆண்டவரே. சுகம், பலன், ஆரோக்கியம், வாழ்க்கையின் தேவையான எல்லா சூழ்நிலைகளை தேவன் நீர் பார்த்து கொள்ளுகிறீர். யெகோவா ஈரே எல்லாமே பார்த்து கொள்வீர், எல்லாமே பார்த்து கொள்வீர். யெகோவா ஈரே. பாடுவோமா? எல்லாமே பார்த்து கொள்வீர். யெகோவா ஈரே. அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்குத்தான். ஆராதனை ஸ்தோத்திர பலி சொல்லுவோம். அப்பா அப்பா உங்களுக்குத்தான். அதிகாலை கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திர பலி என்று சொல்லி
நாவுகளின் உற்சாகத்தினாலே உதடுகளின் காணிக்கையாகிய ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி மகிமைப்படுத்துவோமா? அவர் ஒருவரே தகுதியான தெய்வம். அவர் ஒருவரே ஆராதனைக்குரியவர். அவர் ஒருவரே பயபக்திக்குரியவர். அவர் சொன்னால் எல்லாம் ஆகும். அவர் கட்டளையிட்டால் எல்லாம் நிறைவேறும். அவருடைய சத்தம் வல்லமை உள்ளது என்று வேதம் சொல்லுகிறது. அவரே பரிசுத்தர், அவரே நீதிபரர், அவரே நியாயம் தீர்க்கிறவர். உம்மை உயர்த்துகிறோம். ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு. கைகளை உயர்த்தி அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா 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 உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். எல்லா சூழ்நிலையிலும் நம்மை விட்டு விலகாத தேவன், எல்லா நிலைகளிலும் நம்மை கைவிடாத தேவன், கரம் பிடித்து வழி நடத்துகிறவர், இதுவரைக்கும் நம்மை நடத்துகிறவர், தொடர்ந்து நடத்துவார் என்று சொல்லி அவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுப்போமா? கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தரின் சத்தம் மகத்துவம் உள்ளது. திரண்ட தண்ணீர் மேல் ஜல பிரவாகம் மேல் தற்பரன் முழங்குகிறார். அல்லேலூயா. கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தரின் சத்தம் மகத்துவம் உள்ளது. திரண்ட தண்ணீர் மேல் ஜல பிரவாகம் மேல் தற்பரன் முழங்குகிறார். அல்லேலூயா. கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது. பலவான்களின் புத்திரரே பரிசுத்த அலங்காரமாய் கனம் வல்லமை மகிமை கர்த்தருக்கு செலுத்திடுங்கள். பலவான்களின் புத்திரரே பரிசுத்த அலங்காரமாய் கனம் வல்லமை மகிமை கர்த்தருக்கு செலுத்திடுங்கள். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் புது ஆசீர்வாதம் பெறுக. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் வாதம் பெறுக. கையை உயர்த்தி கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது. திரண்ட தண்ணீர் மேல் ஜல பிரவாகம் மேல் தற்பரன் முழங்குகிறார். அல்லேலூயா. கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தரின் சத்தம். திரண்ட தண்ணீர் மேல் ஜல பிரவாகம் மேல் தற்பரன் முழங்குகிறார். அல்லேலூயா. கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு, அவருடைய சத்தம் மகா வல்லமை உள்ளது. எத்தனை பேர் இந்த நேரத்தில் விசுவாசிக்கிறீங்க? ஒருவேளை இது ஒரு பழைய பாடல். இந்த வரிகளை நீங்க யோசித்து பாருங்க. கேதுரு மரங்களையும் லீபனோன் மரங்களையும் கர்த்தருடைய வலிய சத்தம் கோரமாய் முறிக்கிறதாம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவருடைய சத்தம் மகா வல்லமை உள்ளது. இன்றைக்கும் அவருடைய சத்தத்தை கேட்கிற ஜனங்களாயிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில வேதம் சொல்லுகிறது, காற்று அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்தது. அவர் என்ன சொன்னாரோ அகில உலகம் அதற்கு கீழ்ப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய சத்தம் வல்லமை உள்ளது. அவருடைய சத்தம் மகத்துவமானது. யோசித்து பாருங்க, யோசித்து பாருங்க. அன்றைக்கு காற்றையும் கடலையும் தேவன் அதட்ட முடியும் என்று சொன்னார். அவருடைய சத்தம் எவ்வளவு வல்லமை உள்ளது என்பதை யோசித்து பாருங்க. அவருடைய வார்த்தை எவ்வளவு வல்லமை உள்ளது என்பதை யோசித்து பாருங்க. அவர் பேசினால் ஒரு நிமிடத்திலே விடுதலை. அவர் பேசினால் உடனடியாக சுகம். அவர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு சொல்லை
அவர் பேசினால் போதும் நம்முடைய வாழ்க்கையில பரிபூர்ண மாற்றங்களை நாம் பெற முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, இன்னுமா உம்முடைய வல்ல சத்தம் எங்களுடைய காதுகளில் கேட்கட்டும். ஆண்டவரே, எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா சத்துருவின் கிரியைகளை கர்த்தர் அழிப்பீராக. எங்களுக்கு விரோதமாய் போராடுகிற கிரியைகளை கர்த்தர் அழிப்பீராக. உம்முடைய வார்த்தை வனாந்திரத்தை அதிர பண்ணும். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை வனாந்திரத்தை அதிர பண்ணும். கர்த்தாவே, எங்களோடு கூட இடைபடுவீராக. 2 கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், உம்மை போல ஒரு தேவன் இல்லை, உம்மை போல ஒரு ராஜா இல்லை. நல்ல விடுதலையோடு கூட ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பாப்போம். அவர் பரிசுத்தமுள்ள தேவனாய் இருக்கிறார், நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார், சூழ்நிலையில் அவர் அறிகிறவராய் இருக்கிறாரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், நீர் ஒருவர் மாத்திரம் எனக்காக இருக்கிறீங்க. ஆண்டவரே, நீர் என்னை நடத்துகிற தேவனாய் நீர் இருக்கிறீர். நான் எங்கு சென்றாலும் எங்கு போனாலும் நீர் என்னை கரம் பிடித்து வழி நடத்துகிறவராய் இருக்கிறீர். யோசித்து பாருங்க, அவர் தம்முடைய வார்த்தைகளை நம்ம மேல அனுப்பி நம்மை குணமாக்குகிறவராய் இருக்கிறதுனாலே அவருடைய பிரசன்னம் நம்ம கூடவே கடைசி வரைக்கும் வருகிறதா இருக்கிறது. ஆண்டவர் சொன்னாரு, நீ போகிற இடங்கள்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று சொன்னாரே. நான் போகிற எல்லா இடங்களிலும் தேவனாகிய கர்த்தருடைய பிரசன்னம் அளவுக்கு அதிகமாய் நிரப்பட்டும். 2 கைகளை உயர்த்தி சொல்லுவோம், உம்மை போல என்னை தாங்கிட, உம்மை போல என்னை நடத்திட, உம்மை போல என்னை தேற்றிட யாரும் இல்லையே. இயேசையா, யாரும் இல்லையே. ஆண்டவரை போல நம்மை தாங்க, ஆண்டவரை போல நம்மை தேற்றிட, ஆண்டவரை போல நம்மை அரவணைத்திட இந்த உலகத்துல யாருமே இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒருவேளை நீங்க ஆண்டவரை ஆராதிக்கிற இருதயம் உள்ளவர்களாய் இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில பல விதங்களிலே சோதிக்கப்பட்டு, பல விதங்களிலே ஒடுக்கப்பட்டு, காயத்தை உடையவர்களாய் நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால், ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, அவரை போல நம்மை நேசிக்க, அவரை போல நம்மை நடத்த இந்த உலகத்துல யாருமே இல்லை என்று வேதம் சொல்கிறது. ஆண்டவரே, நீர் எங்களை நடத்துகிறதுக்காக நன்றி. ஆண்டவரே, 2 கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், உம்மை போல என்னை தாங்கிட, உம்மை போல என்னை நடத்திட, உம்மை போல என்னை தேற்றிட யாரும் இல்லையே. இயேசையா, யாரும் இல்லையே. ஆண்டவரே, உம்மை ஆராதனை செய்வதையே வாஞ்சையாக கொண்ட, உம்மை ஆராதனை செய்ய வாஞ்சையாக கொண்ட எங்களுடைய இருதயத்தை இந்த நேரத்தில் நீர் உருவாக்குவீராக, உருவாக்குவீராக, உருவாக்குவீராக. தொடர்ந்து ஆண்டவரே, ஆராதிக்கிற எங்களுடைய வாழ்க்கையில நீர் பிரசன்னராயிருந்த எங்களுக்கு ஆண்டவரே மனமாற்றத்தை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்மையை ஆராதிக்க, உம்மையை முதன்மையாய் வைக்க, உமக்கா எல்லாவற்றையும் செய்ய கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. தொடர்ந்து நடத்துங்க, ஆளுகை செய்யுங்க. சர்வ வல்லமையுள்ளவருடைய கரத்தில் எங்களை முற்றிலுமாய் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.